காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இப்படி மாறி மாறி பாத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? 4 பேரும் காஃபி குடிங்க. இதோ குடிக்கிறோம். நீங்களே காஃபி குடிக்கிறது மட்டும் இல்ல, மாறி மாறி குடுக்கவும் செய்யணும். சாம், நீ குடிச்சிட்டு இசைக்கு கொடு, இசை குடிச்சிட்டு உனக்கு தருவான். குரு, நீ குடிச்சிட்டு மித்ராக்கு கொடு, மித்ரா குடிச்சிட்டு உனக்கு தருவான். மா, இதெல்லாம் அப்போ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்றது. என்ன மகேஸ்வரி, என்ன ஃபார்மாலிட்டிக்கு என்ன பண்றாங்களாம்? இல்லங்க, சாம் என்னமோ சொல்றான். பாலை கொடுத்துட்டு நீங்க குடிச்சிட்டு மாறி மாறி ஊட்டுங்கன்னு சொன்னோம். அதான் இதெல்லாம் அப்போ உள்ள ஃபார்மாலிட்டி. ஃபார்மாலிட்டியா? ஏன்பா இல்லைங்கிறீங்களா? டேய், அந்த காலத்துல எல்லாம் தாலி கட்டும் போது கூட முழுசா முகத்தை பார்க்க முடியாது. பால் கொடுத்து மாறி மாறி ஊட்டுங்கன்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஃபர்ஸ்ட் லுக். ஏப்பா, நீங்களா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மகேஸ்வரி அம்மாவை பாத்தீங்களா? நான்லாம் அந்த காலத்துல ராஜா சாம், பார்க்க விடலைன்னா விட்டுருவோமா நாங்க? எங்க கொஞ்சம் வாய் மூடுங்க, அவன் தான் ஏதாவது கேட்டுட்டு இருக்கானா? காம்பவுண்ட் சவர் யாரு குதிச்சியாவது பாத்திர மாட்டோமா? ஐயோ டாடி, இது வரைக்கும் என்கிட்ட கூட இதெல்லாம் சொன்னதில்ல. எங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். எங்க பார் சாம், இது வர சம்பிரதாயம்னு இல்ல, கல்யாணம் முடிச்சத மாறி மாறி பால் ஊட்டுறது பழமையா இருந்தாலும் இது அழகான அன்பின் சின்னம். கல்யாணத்துக்கு பிறகு பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் தனித்தனியா இல்ல, இப்பல இருந்து 2 பேருக்குமே ஒரே வாழ்க்கை தான். கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் ஒரே பந்தத்துல சேர்ந்துட்டாங்கங்கறத குறிக்குது. அம்மா, அடிச்சுதானே விடுறீங்க? ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தெரியுது. டேய், எங்களுக்கெல்லாம் வயசாயாச்சு, எத்தனை வருஷம் அனுபவம். அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு வாழ்றதுக்காக பொண்ணு வருது. இது கூட உங்க வாழ்க்கையோட இனிமையான தொடக்கம்னு எடுத்துக்கலாம்ல. அப்பா சொன்ன மாதிரி அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல பாக்குற பையனை தான் மேக்சிமம் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ உனக்கு இசையை பிடிச்சிருந்து, குருக்கு மித்ராவை பிடிச்சிருந்து, பெரியவங்க நாங்க எந்த எதிர்ப்புமே காட்டாம நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா அந்த காலத்துல எல்லாம் இப்படி காதல் கீதல்னு யாராவது சுத்துனாங்கன்னு வச்சுக்கோ, மரண அடிதான். அவங்களா பார்த்து வைப்பாங்க, கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. பாதி பேர் தாலி கட்டும் போது கூட ஒழுங்கா முகத்தை பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போதுதான் மாறி மாறி முகத்தை பார்த்துப்போம். எல்லா சம்பிரதாயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். இனியாவது குடிச்சிட்டு மாறி மாறி விட்டுறீங்களா? நீங்க இவ்ளோ சொன்னதுக்கு பிறகு மறு வார்த்தையே இல்லம்மா. காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறது. அம்மா, இப்ப சந்தோஷமா? நீங்க 4 பேரும் இப்ப மாத்திரம் எப்பவும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கும் சந்தோஷம் தான். உங்க சந்தோஷத்தை தாண்டி எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? மித்ரா, இசை, வீடெல்லாம் பாத்தீங்களா? வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ஆமாத்தா, எனக்கு பிடிச்சிருக்க. என்னம்மா, உனக்கு பிடிக்கலையா? இல்லத்தா, எனக்கும் பிடிச்சிருக்க. இவ்வளவு தானா? வீடு பிடிச்சிருக்கு. இல்லம்மா, முதல்ல தாலி கட்டிட்டு எங்களை நீங்க அங்க கூட்டிட்டு போங்க. அதுக்கு பிறகுதான் அந்த வீட்டை நாங்க பாப்போம். அதுக்கு முன்ன நாங்க பார்க்க மாட்டோம். அந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க மாட்டோம். அப்படி இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சீங்களா 2 பேரும். அதான் கேக்குறேன், வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கா, இல்ல உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கா? இல்லத்த, பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. 2 பேரும் கிச்சனை போய் பாத்தீங்களா? இல்ல. கோரஸா இல்லங்கிறீங்க? நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய இடமே கிச்சன் தான். ஏன்னா நாளைக்கு அடுத்த நாள் மதியத்துக்கு மேல நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். நாங்க 4 பேரும் இந்த வீட்ல இருக்க போறது இல்ல. நீங்க 4 பேரும் தான் இந்த வீட்ல இருக்க போறீங்க. காலையில எந்திரிச்சதான் சமைக்கணும். நைட்டும் உங்களுக்கு தேவையான டின்னரை நீங்க தான் பண்ணணும். கிச்சன் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கா, வசதியா இருக்கா? 2 பேரும் நின்னு சமைக்கிற மாதிரி இருக்கா? ஐயோ மன்னிச்சிருமா, 2 பேர் இல்ல 4 பேர் இருக்கீங்களா? 4 பேர் நின்னு சமைக்கிற மாதிரி கிச்சன் இருக்கா? இதெல்லாம் 2 பேரும் முதல்ல போய் பார்க்கணும். என்னம்மா, நாளைக்கு அடுத்த நாள் கிளம்புறீங்களா? அதானே. நாளைக்கு அடுத்த நாள் ஒரு விருந்து இருக்கு. உங்க 2 பேரோட பொண்டாட்டிங்க வீட்டுக்கு போகணும். போயிட்டு வந்தது நாங்க 4 பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அதுக்கு அடுத்த நாளையில இருந்து சமையல் ஃபுல்லா இசை மித்ரா வந்தான். என்ன மித்ரா, என்னமோ சொல்ல வர போல? இல்லாத, ஒரு 2 வாரம் அல்லது 4 வாரம் இருந்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க போகலாம்ல. அவ்வளவு சீக்கிரமா போய் வீட்டுல என்ன பண்ண போறீங்க? இங்கே இருந்துருங்க. இங்கே இருக்கணுமா? அம்மாடி, அங்கேயும் வீடு இருக்கு. இந்த வீட்டை பாக்குறதுக்கு நீங்க 4 பேர் இருக்கீங்க. அந்த 2 வீட்டையும் பாத்துக்கணும்ல. என்னம்மா, கொஞ்ச நாள் கூட நின்னுட்டு போங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டோம். வெரி குட்.
வழக்கமா பொண்ணை தான் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னு சொல்லுவாங்க. இங்க பையனை பொண்ணுங்க கிட்ட ஒப்படைச்சிட்டதா பெருமை வேற. இனிமே உங்க பொண்டாட்டிங்க உங்களை பாத்துப்பாங்க. ஆமாமா கண்டிப்பா. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். டாடி, என்னடா? நீங்க வீட்டுக்கு போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க போல. ஆமாடா, அங்க ஏகப்பட்ட வேலை கிடக்கலாம். பக்கத்து வீட்டு ஆண்டி தானே? டேய், சரி அம்மாடி, இசை மித்ரா, ரொம்ப நேரம் போட்டோக்கு போஸ் கொடுத்து போட்டோ எடுக்க வரவங்களை எல்லாம் சிரிச்சுட்டே பேசி ரொம்ப நேரம் நின்று காலெல்லாம் வலிக்கும்ல, ரொம்ப டயர்டா இருக்கும். நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க. மணி 4 ஆகுதுலாம். அங்கிள், அட அன்பு, இவனா? அண்ணே, வா அன்பு. அண்ணே, ஹாய் மச்சான். எப்படிடா இருக்க? என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் சந்தோஷத்தை என்ன கூட்டுறதுக்காக வந்துட்டேன். நல்ல வேலை அன்பு வந்த. உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். தங்கச்சி இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா இன்னைக்கு நீ இங்கேதான் இருந்திருப்ப. நம்ம தங்கச்சியை தான் சாமுக்கு கட்டி கொடுத்துருக்கோமே. தங்கச்சியோட புருஷன் வீட்டுல கல்யாணம் ஆன அன்னைக்கே நம்ம ஸ்டே பண்றதா, கல்யாணம் ஆன அன்னைக்கே நம்ம போறதா முறையே இல்லையே. அப்படி இப்படின்னு டயலாக் எல்லாம் அடிச்சு விட்டுருவியோன்னு நினைச்சேன். ஐயோ அங்கிள், எனக்கு என் தங்கச்சி முக்கியம் தான். ஆனா என் தங்கச்சியை விட என் ஃப்ரெண்டு முக்கியம் எனக்கு. உன் ஃப்ரெண்ட் என்ன சுவத்துல ஒட்டின பள்ளி கணக்கா இப்படி மூஞ்ச உருன்னு வச்சிருக்கான்? அதுவா அங்கிள், அது என்ன பார்த்த சந்தோஷம். சந்தோஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. புறவு இல்லப்பா, அவன் தங்கச்சியை தான் நான் கட்டியிருக்கேன். அவன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தேன்னா அவன் இங்க எப்ப வேணாலும் வரலாம். எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்குதான். ஆனா அவன் தங்கச்சி இங்க வாழ வந்திருக்கான். கல்யாணம் ஆக்கி நாங்க இங்க வந்த உடனே அவன வந்தான். அரசு எதுனா நினைப்பாருலாம். சாம், என் அண்ணன் அவன் தங்கச்சியை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கான். வந்தவன் கிட்ட நீங்க வரக்கூடாதுங்கிற மாதிரி பேசுறேன். உங்க அப்பா என்ன நினைச்சா எங்களுக்கு என்ன? உங்க அப்பா இருக்கிறதுனால என் அம்மா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு நீ நினைச்சிருந்தேனா கல்யாணமே பண்ணிருக்க கூடாது என்ன? அடியே நீ வர கொஞ்சம் சும்மா இராண்டி. டேய், இது நானும் குரு ஒன்னா சேர்ந்து வச்ச வீடு தான். என் ஃப்ரெண்டுங்கிற அடிப்படையில உனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் எனக்கு இருக்கதை விட அதிகமாவே உரிமை உனக்கு இருக்கு. அப்புறம் என்னடா நான் வந்ததை நினைச்சு நீ பொங்குற? ஆனா இன்னைக்கு தானே உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, அதான் நீ எதுவா இருந்தாலும் நாளையில இருந்து வா. இன்னைக்கு தாண்டா எனக்கு இங்க வேலை இருக்கு. ஆமாமா, ஏகப்பட்ட வேலை இருக்கலாம். ஏன் மச்சான், என்ன பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா, அதான் வந்துட்டேலாம். எனக்கு தெரியும் மச்சான், என்ன பார்த்தது நீ சந்தோஷத்துல துள்ளி குதிப்ப அப்படின்னு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இங்க வந்ததுனால அரசு ஏதாவது சொல்லிருவாரோ அப்படின்னு. அன்பு, கல்யாணம் முடிச்சதான் சொந்தக்காரங்க எல்லாம் அப்படி அப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டாவ. பிஆர் வீட்டுல இருந்தாவது யாராவது வரமாட்டாங்களா நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நல்ல வேலை கண்ணா, நீயாவது வந்தியே. நீ ஒண்ணு பண்ணு, ஆகாஷையோ அருணையோ இன்னும் 2 பேரை கூட வர சொல்லு. என் ஃபர்ஸ்ட் நைட்டை நாசம் பண்றதுக்கு இவன் ஒருத்தனே போதும். இதுல பிஆர் வீட்ல இருந்து இன்னும் 1-2 பேரு கூடயா? எதுக்கு அங்கிள்? எதுக்குன்னு தெரியாதாப்பா? இன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. உன் ஃப்ரெண்டுக்கு தம்பிக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல? ஆமா அங்கிள், இருக்கு அங்கிள். அதுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் நாங்களே வந்திருக்கோம். டேய், என்ன மச்சான் கொந்தளிக்கிற? சாந்தி முகூர்த்தத்துக்கு உன்னோட சர்ப்ரைஸ் எல்லாம் தேவையில்லை. மச்சான் என்னடா இப்படி சொல்லிட்ட? வழக்கமா பொண்ணுதான் வெக்கப்படும், இங்க உன் ஃப்ரெண்டு வெக்கப்படுறான் பாரு. அது வெக்கம் இல்ல அங்கிள், சந்தோஷம் இல்லடா. அன்பு, சாந்தி முகூர்த்தம் நேரம் எல்லாம் பாத்துட்டோம். சாந்தியே இல்லாதவன் கிட்ட சாந்தி முகூர்த்தத்தை பத்தி பேசுறாங்க. நடந்தது மாதிரி தான். டெக்கரேஷனுக்கு பூவெல்லாம் கூட வந்திருக்கு. அதோ பாத்தனே அங்கிள், இருக்கலாம். இங்க பாரு அன்பு, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் ரூம ரெடி பண்ணணும். இவனா? நானே தான், வெள்ளங்குன மாதிரி தான். அங்கிள், நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க. டெக்கரேஷன் தானே, அருண் ஆகாஷ் எல்லாம் வர சொல்லியிருக்கேன், வருவாங்க. நாங்க சிறப்பாவே பண்ணிடலாம். நீங்க ஒன்னத்துக்கு கவலைப்படாம சந்தோஷமா போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். டேய் மச்சான், என்னடா சிரிப்பே இல்லாம சிரிச்சுட்டே பேசுறேன்? அது மனசுக்குள்ள சிரிப்பு இருக்கு, மனசுக்குள்ள சிரிச்சு தான் பேசுறேன். இங்க பாருடா, ஏற்கனவே உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. விஆர் வீட்டுல வேற கெஸ்ட் ஹவுஸ்லயும் சேர்த்து 2 கல்யாணம் நடந்திருக்கு. குடும்பமா நீங்க மொத்த பேரும் ரொம்ப டயர்ட்ல இருப்பீங்க இல்லடா? டேய் ஆமாங்கிறேன்ல, மொத்த குடும்பமா ரொம்ப டயர்ட்ல இருப்பீங்க. நீ என்ன பண்றேனா, வீட்டுல போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். டேய், கல்யாணம் ஆயிடுச்சுடா, பொறுப்பு இல்லாம பேசாத. கல்யாணம் ஆனதுனால தானடா பொறுப்பா இருக்க நினைக்கிறேன். என்ன மச்சான், மைண்ட் வாய்ஸ்ல எதுனா பேசுனியா? ஒன்னும் பேசல, போதுமா? டேய், நான் தான் சொல்றேன்ல, நீங்க எல்லாரும் டயர்டா இருப்பீங்க. நீயும் இனியாவும் வீட்டுல போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். மச்சான், என்னால உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாதுடா. நீ கூடவே இருப்பா, நான் கிளம்புறேன். நீங்க போங்க அங்கிள். என்னடா கண்ணை ரொம்ப உருட்டுற? இனியா, உன்னா அம்மா கிச்சன்ல கூப்பிடுறாங்க, நீ போ. அம்மு, உன்னே ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னாங்க, நீயே கொஞ்ச நேரம் போய் தூங்கு போ. அண்ணே பாய்னியா, நீங்க 2 பேரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி அம்மு, ரொம்ப நேரம் போட்டோ எல்லாம் எடுத்து ரொம்ப டயர்டா இருப்பேன்.
நீ கொஞ்ச நேரம் போய் தூங்கி ரெஸ்ட் எடு. சரிண்ணே. டேய் சாம், வழக்கத்தை விட கொஞ்சம் அழகா இருக்கடா. இங்க பாரு, நான் வந்ததும் உன் முகம் ஃபுல்லா ஒரே புன்னகை பூவா இருக்கு. அப்படி ஒரு கர்மமும் இல்ல. நீ ஏன் ஒண்ணு நினைச்சு நீ ஏன் பீத்திக்காத? அப்ப நான் இங்க வந்ததை நினைச்சு நீ சந்தோஷப்படலையா? இல்லடா, 1% கூட நீங்க வந்ததை நினைச்சு எனக்கு சந்தோஷமே இல்ல. டேய், என்னடா நான் வந்ததை நினைச்சு நீ சந்தோஷமா இல்லையா? அப்போ ஒன்னு சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். டேய், என்ன நீ சந்தோஷப்படுத்துறதுக்காக வரலடா, என்ன துக்கப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். டேய், துக்கமோ தூக்கமோ, உன் ஃபர்ஸ்ட் நைட்டு நான் இங்க இல்லாம இருப்பேனா? என்னடா மனசுக்குள்ள சிரிக்கிற போல? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இரு இரு இரு, இப்ப ஏன் பொங்குற? எங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ பேசாம வீட்டுக்கு போயிரு. மச்சான், இவ்ளோ பெரிய பொறுப்பை வச்சுட்டு நான் வீட்டுல போய் படுத்து தூங்குனா எனக்கு தூக்கம் வருமாடா? சாந்தியே இல்லாத உன்கிட்ட சாந்தி முகூர்த்தத்தை பத்தி பேசுறாங்க பாத்தியா? சரி விடுறா, நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக தானே வந்திருக்கேன். எது நீயா? அங்கிள் சொன்னது கேட்டேலாம், ரூம் டெக்கரேஷன்ல நான் தான். உன் சாந்தி முகூர்த்தத்துக்கு நான் கூட இருந்து உன்னை வாழ்த்திட்டு தான் கிளம்புவேன். நீ வாழ்த்துறதுக்கு வரலடா. இங்க பாரு, ஒழுங்கா வீட்டுல போய் தூங்கிரு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். என்ன மச்சான், உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுட்டு எனக்கு எப்படிடா தூக்கம் வரும்? அது மட்டும் இல்லாம ஒரு வயசுக்கு மேல நம்ம ஃபர்ஸ்ட் நைட் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சாவடிக்க ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எருமை அவன் தங்கச்சி. மச்சான், அப்ப நீ அவளை கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுடா. டேய், அவகிட்ட உன் தங்கச்சி கிட்ட காதல சொன்னது கூட உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தானே சொன்னேன். நீ என்னடா கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுங்கிற? ஆமாண்டா, நீ என்ன ஃப்ரெண்ட்ஸ்? எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி தானே நடந்துக்கிறோம். ஏன் அம்மு என்ன வேண்டான்னு சொல்லிட்டா கூட, ஏன் நீயே அம்முவ வேண்டான்னு சொல்லிட்டா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. இது நமக்கே தெரியும்ல. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணாம நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தியனா, என் ஃப்ரெண்டா உன்னை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன்லாம், பயங்கரமா கலாச்சிருப்பேன்லாம். என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிருக்கா அப்படிங்கிறதுக்காக அட்வான்ஸ் ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லாம போக முடியாதுல. ஏன்டா என்ன இப்படி காயப்படுத்துற? மச்சான், உன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எவ்வளவு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி எப்படி அசத்த போறான்னு மட்டும் பாரு. என்ன கன்றா வீடா இது? கல்யாணத்தை பண்ணிட்டு கூட நிம்மதியா இருக்க விட மாட்டானுங்களா? வாங்கக்கா. மண்டபத்துல இருந்து நான் இப்பதான் வரேன், நீ அப்பவே வந்துட்டேலாம். என்னமோ ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணலையா? இல்லக்கா, இனிமேதான். சரி, சாப்பிட்டலாம்? மதியமே சாப்பிட்டோம்லாம். அக்கா, பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் காஃபி போட்டுட்டேன். போட்டுட்டியா? நான் அதுக்கு தான் அவசரமா வந்தேன். நீ அப்பவே வீட்டுக்கு வந்த, அம்மாவும் மண்டபத்துல தான் இருந்தாங்க. உனக்கு காஃபி போட்டு தரதுக்கு கூட யாரும் இல்ல. இதுக்காண்டி அங்கிருந்து இங்க வந்தீங்களா? நான் எல்லாருக்குமா காஃபி போட்டுட்டேன்க்கா. ஸ்னோக்கு தனியா பாலை காய்ச்சி வச்சிருக்கேன். இடையில இருக்கா மித்திரன் அண்ணா வந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன, அவங்களுக்கும் காஃபி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? சரி, நான் வரும்போது நீ என்ன எதையோ யோசிச்சுட்டு அங்கே இங்கேயுமா நடந்த மாதிரி இருந்த? இல்லக்கா, என்ன மாப்பிள்ள பாத்துட்டாங்க, இனிமே மாப்பிள்ள வீட்டுக்கு போகணுமே, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லக்கா. இருந்தாலும் மித்ரன் அண்ணா ரொம்ப வருத்தப்படுறாரே. அவரு மித்ராவை மாதிரி தான் என்ன பாக்குறாரு. ஆனா ஆம்பளைங்க விஷயத்துல மித்ரா ஒரு ஆளை ஈஸியா கண்டுபிடிச்சிருவா யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. நான் ஏமாந்துட்டேன்லக்கா. எனக்கும் அம்மா அப்பான்னு எல்லாரும் இருந்திருந்தாங்கன்னா வாழ்க்கையே நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பாங்களே. அப்படி இல்லைன்னா மித்ரா மாதிரி கொஞ்சம் அறிவாவது இருந்திருக்கானே எனக்கு. இப்போ கௌதமோட வாழ்க்கையை நான் கெடுக்கிற மாதிரியே இருக்க. உனக்கு மித்ரனை ரொம்ப பிடிக்குமா? ஆமாக்கா, ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்தா உன் அண்ணன் வாழ்க்கையை நானும் தான் ஸ்பாயில் பண்ணிருக்கேன். இனியன் இறந்து ஸ்னோ எங்களுக்கு பிறந்து ஸ்னோவையும் சேர்த்து தானே உங்க அண்ணா என்ன ஏத்துக்கிட்டாரு. அப்படி பார்த்தா நானும் அவர் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண மாதிரி தானே. இல்லக்கா, நீ உனக்கு நடந்ததை நினைச்சு ரொம்ப குழப்பிட்டு இருக்க. இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல. எனக்கு புரியுது, அம்மா அப்பா யாருமே இல்ல உனக்குன்னு. ஆனா இப்ப நாங்க எல்லாரும் இருக்கோம் ஸ்னேகா. நீ நினைச்சிட்டு இருக்க அம்மா அப்பா இருந்திருந்தாங்கன்னா நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு. ஆனா ஸ்னேகா, யாரோட வாழ்க்கை எப்படி மாறும்னு யாருக்கும் இங்க தெரியாது. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இனியா. இனியோட அண்ணனை எனக்கு வீட்டுலதான் பேசி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் படிக்கணும், நிறைய சாதிக்கணும், டாக்டர் ஆகி பாவப்பட்டவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும், என் அம்மா அப்பாவை நல்லபடியா பாத்துக்கணும், இப்படி நிறைய கனவு லட்சியம் எல்லாம் இருந்தது. அந்த நேரத்துலதான் எனக்கு இனியனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க, ஃப்ரெண்ட் இருக்கா, எல்லார் பாசமும் எனக்கு கிடைச்சதுக்கு பிறகும் எனக்கு கிடைச்ச வாழ்க்கை நல்லா அமையல. என் உலகத்துல ஸ்னோ மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாத்தியா, கடவுள் எனக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலையா? சில நேரத்துல நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம். ஆனா எந்த இடத்துல நம்ம முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து கூட நமக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். இன்னொன்னு ஸ்னேகா, கௌதம் அப்படி இருப்பாரோ, உனக்கு அமைஞ்ச லைஃப் மாதிரியே கௌதமும் இருப்பாரோ அப்படியெல்லாம் நினைச்சிடாத. ஏன்னா ஸ்கூல் லைஃப்ல இருந்தே எனக்கு சாம், அன்பு, இனியா எல்லாரையுமே தெரியும். சாம் கிட்டே அன்பு கிட்டே இனியன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னால அந்த பேச்சுவார்த்தை கூட இல்ல. ஆனாலும் அவங்கள பத்தி எனக்கு நிறைய தெரியும் ஸ்னேகா. சீக்கிரம் எல்லாம் இந்த விஷயத்துல இறங்க மாட்டாங்க.
உன் விஷயத்துல அவங்க 2 பேருமே இறங்கியிருக்காங்க. அன்பே மித்ரன் கிட்ட பேசியிருக்காரு பாரு. அப்பனா உன் வாழ்க்கையில அக்கறை எடுத்துக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. நீ எதுக்கு இன்னமும் உனக்கு யாரும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்க? நம்ம வெளியே பாக்குற மாதிரி எல்லார் வாழ்க்கையும் இருக்கிறது இல்ல. உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் ஒவ்வொருத்தங்களும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீ அதை பத்தி இதை பத்தின்னு எல்லாம் யோசிக்காம உனக்கு அமைய இருக்க வாழ்க்கையை சந்தோஷமா ஏத்துக்க தயாராக. சரிக்கா. சரி, இப்படி ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்காத. நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வா. கொஞ்ச நேரம் வெளியே இருந்து பேசிட்டு இருந்தா ரிலாக்ஸா இருக்கும். சரிக்கா. என்ன திருன்னு முடிச்சிட்டு நிக்கிறீங்க? இல்லத்த, கண்டிப்பா கண்டிப்பா பால் எடுத்துட்டு போய் தான் ஆகணும். மித்ரா, நீ வருஷக்கணக்கா குருவை காதலிச்சிருக்க. இசை உனக்கு சின்ன வயசுல இருந்து சாம தெரியும். இப்ப என்ன 2 பேரும் திருன்னு முடிச்சிட்டு நிக்கிறீங்க? பால் எடுத்துட்டு ரூமுக்கு போங்கன்னு தானே சொல்றேன். என்னம்மா? ஒன்னும் இல்ல. சரி போங்க எடுத்துட்டு. அம்மாடி. அத்த, ஒன்னும் இல்ல, நீங்க போங்க. கொஞ்சம் சிரிச்சுட்டே போலாம்ல. நீங்க வேற சும்மா இருங்க அத்த. படபடான்னு இருக்கு. படபடான்னு இருக்கா? 2 பேருக்கு தெரிஞ்சவங்க தானே, எடுத்துட்டு போங்க. இவ ஒருத்தி நான் தேடாத நேரம் எல்லாம் பட்டு பட்டுன்னு வந்து கண்ணு முன்ன நிப்பான். எனக்கு இம்சை கொடுக்கணுங்கிறதுக்காகவே வருவான். எங்க அன்பு வேற இங்கதான் சுத்திட்டு கிடக்கான். என்ன நோக்கத்துல சுத்திட்டு கிடக்கானே தெரிய மாட்டேங்குது. எப்ப வேணா வந்து ஆட்டத்தை கலைப்பான்னு நல்லாவே தெரியும். இவ வேற இவ்ளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். என் வாழ்க்கையில இப்படி நான் எந்த விஷயத்துக்கும் டென்ஷன் ஆனது கிடையாது. எல்லா பசங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது ஒரு கனவு. ஆனா என் ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி சந்தோஷமா கனவு கூட காண விடாம பண்ணிட்டானே. தூங்குனாலும் இவன் ஆட்டத்தை கலைக்கிறது மட்டும்தான் கண்ணு முன்ன வருது. ஏதாவது பிளான் பண்ணிருப்பானோ? ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருக்கான். மன்னிச்சு விட்டுருவானோ? ஆமா ஆமா, ஏன்னா அவன் தங்கச்சியெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம போச்சுன்னா அது அவன் தங்கச்சியை தானே பாதிக்கும். அப்பனா கண்டிப்பா இதெல்லாம் வில்லத்தனை எதுவும் பண்ண மாட்டான். சும்மா ஃப்ரெண்டுங்கிற முறையில கலாய்ச்சிட்டு இருக்கான். அதானே என் ஃப்ரெண்டாச்சே. என் ஃப்ரெண்டுக்கு நல்லது மட்டும்தான் பண்ண தெரியும். அவன் ஏதாவது உள்குத்து வச்சிருந்தான்னா இதுக்கு முன்ன எக்ஸிக்யூட் பண்ணிருப்பான். எல்லாம் இது வரைக்கும் நல்ல முறையில தானே நடந்துட்டு இருந்தான். அந்த ரூம் ரெடி பண்றது, இந்த ரூம் ரெடி பண்றது. என் தங்கச்சி கல்யாணங்கிறதுனால என் ஃப்ரெண்டு வீட்டை கவனிக்காம விட்டுட்டேன். இனிமே எங்கேயும் எல்லா வேலையும் செய்யணும் இல்லானே வந்து இழுத்து போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். டே சாம், உன் ஃப்ரெண்ட போய் திட்டிட்டியடா. அவன் நல்ல மனசு யாருக்கு வரும்? உன் தங்கச்சி என்ன காதலிக்கிறேன்னு சொல்றான்னு சொன்னதும் என் தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள்ள நீதாண்டா அப்படின்னு கட்டி புடிச்சவன். அவனை போய் தப்பா நினைச்சிட்டியடா. கன்னத்துல போட்டுக்கோ. சாரிடா மச்சான். என்ன இருந்தாலும் உன்னை மனசுக்குள்ள நான் இந்த அளவுக்கு திட்டி இருக்க கூடாது. வாங்க மேடம். என்ன அம்மோ இவ்வளவு சைலண்டா நிக்கிறேன்? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளையில இருந்து நீ இவ்வளவு சைலண்டா நின்னு நான் பார்த்ததே இல்லையே. இல்ல, அது இருக்கட்டும். கையில என்ன வெள்ளை கலர்ல? இது பால். மகேஸ்வரி அத்தை தான் கொடுத்து விட்டாங்க. ஓ பாலா? நான் கூட வேற என்னமோ கலர் பொடி கலக்கி கொண்டு வந்திருக்கேன்னு நினைச்சேன். அம்மா, அன்பு வீட்டுக்கு போயிட்டானா? உட்காரமோ? இல்ல, பரவாயில்ல. ஏன்? இல்ல, நீ இவ்வளவு வெக்கப்பட்டு அமைதியா பேசி நான் பார்த்ததே இல்லையா? உட்கார்றதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்களா மேடம்? அதான் இந்த மாமனை பார்த்து உனக்கு அவ்வளவு பயம் இல்ல? சிச்சி, எனக்கு என்ன பயம்? எனக்கு எந்த பயமும் இல்ல. முகத்திலே தெரியுதே. பயம் இல்லனா உட்கார வேண்டியதுதானே. உன்னை பார்த்து எனக்கு என்ன பயம்? அத என்ன பார்த்து சொல்லணும். கையெடு சாம், அது என்ன விட. என் மடியில தானடி உட்கார்ந்துருக்க. அம்மா, மகேஸ்வரி அம்மா எதுக்கு பால் கொடுத்து அனுப்பியிருக்காங்க? தெரியாது. இல்ல நீ பதில் சொல்லிதான் ஆகணும். எனக்கு தெரியாதுங்கிறேன்லாம். எனக்கு தெரியாது, அதனால என்ன விட. உனக்கு தெரியாததையும் சொல்லி கொடுக்கறதா என் வேலை. இப்ப எப்படி சொல்லி கொடுக்கறேன்னு மட்டும் பாரு. சாம், சாம், எனக்கு பயமா இருக்கு. என் கண்ணை மட்டும் பாரு. உனக்கு எந்த பயமும் இருக்காது. இந்த கட்டில் எப்படி உடைஞ்சது? இது புது கட்டில் தானே? ஏ புருஷன்டி. மண்ணங்கட்டி. ஏண்டா, வீட்டுக்கு வெளிய பார்த்தா பளபளன்னு மின்னுது. வீட பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள கிடக்குற பொருள் எல்லாம் ஏதோ பழைய வீட்ல இருந்து குப்பலாரிய வச்சு எடுத்து உள்ள கொண்டு போட்டிருக்கியா? யமு ப்ராமிஸ்லி இது புது கட்டில். நானே வருத்தத்துல நிக்கிறேன். புது கட்டிலுக்கு எப்படி கால் உடைஞ்சதுன்னு பாக்குறேன். டேய் குரங்கு, புது கட்டிலுக்கு கால் உடைஞ்சதுக்கே இவ்வளவு கவலைப்படுறியே? புது பொண்டாட்டி இடுப்பு உடைஞ்சு இருக்கேன். கைய கொடுத்து தூக்கியாத விடுறியாடா? அப்ப கூட கட்டில கட்டிட்டு ஆயிடுறேன். ஐயோ சாரி அம்மு, கைய கூட. இவெல்லாம் புருஷன். பாத்து எந்திரி. எனக்காண்டி பார்த்து பார்த்து அதை செஞ்சிருக்கேன் இதை செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்த உடனே கட்டில் காலை உடைச்சு கீழே தள்ளி விட்டுட்டேலாம்.
ஐயோ அம்மா ப்ராமிஸ் டி, நானே யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த புது கட்டில் எப்படி உடைஞ்சது அப்படின்னு. இங்க பாருங்க, கால் வேற கட்டில் வேறன்னு தனித்தனியா படுத்திருக்கேன். மொஃபனா, என் இடுப்பை உடைச்சிட்டு உன் கட்டிலுக்கு கால் உடைஞ்சதா உனக்கு பெருசிப்பேன். ஏங் வலிக்குதாடி? போட்டா முதல்ல எங்க அம்மா வீட்டுல கொண்டு விடுறா. ஏய் இன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. எவ்வளவு கனவோட உள்ள வந்திருக்கேனா. ஏதாவது அடிபட்டுனா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், போமா? இல்ல இல்ல வேண்டாம், பரவாயில்ல. மச்சான், இந்த குரல் இதுக்கு முன்ன எங்கேயோ கேட்டிருக்கமே. ஹாய், நீ எப்படிடா உள்ள வந்த? அதுவா மச்சான், எனக்கு போர் அடிச்சுதான். சரி கேமாச்சும் விளையாடலாம் நாள் தேடிட்டு நின்னேன். அப்பதான் இந்த ரூம்குள்ள இருந்து டமார்னு ஒரு சத்தம் கேட்டேன். நீ வேற அந்த டைம்ல கதவு திறந்தியா? நான் கதவு திறந்தது அம்மாவை கூப்பிடுறதுக்கு. நீ அம்மாவை கூப்பிடலான்னு கதவு திறந்த, நான் உள்ள வந்துட்டேன். இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தான்? அதுவும் சரி, நீ போ, அப்புறமா பேசிக்கலாம். என்னடா கட்டில எல்லாம் உடைச்சு போட்டிருக்க? பரதேசி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க எதுவும் நடக்கல. என்ன மச்சான், என் கதிலே பூ வைக்க பாக்குறேன். எரும மாடு, நிஜமாவே கட்டில் தானா உடைஞ்சு விழுந்தது. கட்டில் எப்படிடா தானா உடைஞ்சு விழும்? நீ ஏதாவது வேலை பார்த்திருப்ப. அடிச்சு குரங்கு, உட்கார்ந்ததான் கட்டில் உடைஞ்சது. போய் சொல்லாத மச்சான், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? டேய் டேய் பரதேசி, அவன் தங்கச்சிடா. நீ என் மச்சான்டா, நீ என் ஃப்ரெண்டு, கலாய்க்கிறது தப்பே இல்ல. அண்ணே, என்ன தங்கச்சிமா? இங்க பாரு, வந்த அன்னைக்கு உடைஞ்ச கட்டில உள்ள தூக்கி போட்டு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். கேட்டுருவோம் தங்கச்சிமா, நீ ஏன் வருத்தப்படுற? டேய் எருமா, இங்கிருந்து வெளியே போறியா இல்லையா? ஏன் 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 அண்ணனை எதுக்கு வெளியே துரத்துற? நீ செஞ்சு வச்ச அநியாயத்துக்கு. டேய் மாடு, இந்த கட்டிலுக்கு காலை உடைச்சு வச்சது நீதானே? நான் இல்லடா, அது ஏற்கனவே உடைஞ்ச கட்டில் தான். என்னது உடைஞ்ச கட்டலாம்? ஆமா அம்மு, இது உடைஞ்ச கட்டில் தான். உடைஞ்ச கட்டில எதுக்குடா உள்ள கொண்டு போட்ட? உங்க அண்ணனே பதில் சொல்லுவான், வெயிட் பண்ணு. நானும் உன்ன மாதிரி தானே பாத்துட்டு நிக்கிறேன், சொல்லுடா. அது வந்து தாத்தாக்கு ஒரு ஆசைடா. அவருக்கு ரொம்ப பிடிச்ச பேரன்களுக்கெல்லாம் இந்த கட்டில தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும் அப்படின்னு. ஏன் உனக்கு இந்த கட்டில தான் நடந்துச்சா? தாத்தாக்கு ரொம்ப பிடிச்ச பேரன்களுக்கு அது கொஞ்சம் கிடுக்கிடுன்னு ஆடிட்டு தான் நின்னுது. நான் தான் கம் எல்லாம் போட்டு ஒட்டி இங்க கொண்டு வச்சேன். டேய் பைத்தியமா நீ, தாத்தா ஆசைப்பட்டாரேன்னு கொண்டு வச்சேன். அது இவ்வளவு பழுதடைஞ்சு போயிருக்கா, நான் என்ன கனவா கண்டேன். சரி கட்டில் தான் உடைஞ்சிட்டலாம், வா ஒரு கேம் விளையாடிட்டு வருவோம். மொவ்வன அடிச்சு சாவடிச்சிருவேன் பெயிரு. ஏமோ நான் அவன் வீட்டுக்கு வரக்கூடாதா? மொவ்வளா ஒழுங்கா உங்க அண்ணனை வெளியே போ சொல்லு. அப்பே சொல்லிட்டு இருக்கேன், அவன் ஃபர்ஸ்ட் நைட் கெடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். இன்னைக்கு மட்டும் எதுவும் நடக்காம இருந்துச்சு. நான் என்னடா பண்ணேன்? ஒழுங்கு மரியாதை உங்க அண்ணனை போ சொல்லிடு. என்னமோ நான் வரக்கூடாது அவன் வீட்டுக்கு? உனக்கு ஏத்த உரிமையா? வாண்ணே உட்காரு. இல்லம்மா, ரொம்ப போர் அடிக்குதான். மச்சான், ஸ்னேக் அண்ட் லேடர். சின்ன வயசுல எத்தனை தடவை நான் தோத்திருப்பேன். இன்னைக்கு நீ என் தங்கச்சி புருஷன், இன்னொரு தடவை உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. வா ஒரு கை பார்த்துட்டு வரலாம். அவனை அனுப்புன்னு சொன்னா உள்ள வந்து உட்காரு, நான் சொல்றேன். டேய் வாசலே வெயிட் பண்றேடா, வா. ஏடி வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிருக்கலாம்ல. எரும மாடு, மாடு மாதிரி வளர்ந்துட்டு குடிச்சிட்டு அவன் கல்யாணத்து அன்னைக்கு போய் நீ பிரச்சனை பண்ண. இப்ப பாரு, அது என்னையும் பாதிக்குது. ஐயோ அம்மோ, டேய் இவன் ஒருத்தன் விளங்காதவன். இவனெல்லாம் நினைச்சு புகழ்ந்தேன் பாத்தியா? சாம், அம்மோ ஒரு 10 நிமிஷம் பொறு, எப்படியாவது சமாளிச்சு அவனை அனுப்பிட்டு வந்துடுறேன். அப்போ உனக்கு என்னை விட அவன் தான் முக்கியமா? உன் பொண்டாட்டி என்ன விட உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் முக்கியமா? இதே கேள்விதானே அன்னைக்கு இனியாவும் கேட்டிருப்பான். புருஷ், இவளுக்கு இப்பதான் எல்லா செல்ல பேர ஞாபகத்துல வரான். என்ன கருவாயா, உனக்கு என்ன விட உன் ஃப்ரெண்டு தான் முக்கியமா? ஐயோ அம்மோ, அவனை விட என் பொண்டாட்டி என் செல்ல அம்மு ஒன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, உடஞ்ச கட்டில வேற உள்ளத்துக்கு போட்டிருக்கான். இதை மாத்தினா எப்படியும் வெளியே போய் தான் ஆகணும். என் சொல்லலாம் எப்படியாவது சமாளிச்சு உள்ள வந்துடுறேன். என்னங்க அடி பாவி, இப்பதான் இப்படியெல்லாம் கொஞ்சுவான். என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதுங்க. இவ கலாய்க்கிறாளா அவன் கலாய்க்கிறானான்னு கூட தெரியலையா எனக்கு. இந்த நாள் நமக்கு எவ்வளவு முக்கியம். இந்த நாளை விடுடி, அதை விட இந்த நேரம் நமக்கு எவ்வளவு முக்கியமான நேரம். மச்சாண்டே இப்ப வந்துடுறேன்டி, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். வந்துருவீங்களா? வந்துருவேன். இரு இப்ப வந்துடுறேன். அவனை செத்தடா நீ இன்னைக்கு. ஐயோ பாவம் சாம், இப்படி உடஞ்ச கட்டில உள்ளதுக்கு போட்டு அநியாயம் பண்றான். இவன் பண்ணதுக்கு அவன் பழி வாங்கிட்டு இருக்கான். பாரு உன் புள்ள குருவ, எவனுக்கு என்ன அநியாயம் நடந்தா நமக்கு என்ன? நமக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம். அணக்கமே காட்டில பாரு, கட்டில் உடஞ்சு இவ்வளவு பெரிய சத்தம் கேட்டிருக்கு. உன் புள்ள காதுக்கு அது விழாமலா இருக்கும். 2 பேர்ல ஊமக்கல்லே அவன் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். சாம், என்ன தங்கச்சிமா?
மச்சான் டைஸ உருட்டுடா. உருட்டுறேன்டா உருட்டுறேன். 1 மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு என்ன கொடுமையோட படுத்துறான். உருட்டுறேன்டா உருட்டுறேன். பாத்தியாமு உன் புருஷனுக்கு லக்க. நீ வந்த நேரம் லேடர்ல ஏறி போயிட்டே இருக்கான். பாரேன் 58ல இருக்கான். என்ன பாரு 33ல இருக்கேன். 100 பாயிண்ட்க்கு அவன் போயிட்டானா அப்புறம் என்ன மச்சான், நீ நினைச்சதெல்லாம் உனக்கு கிடைக்க போகுது. ஊர்ல 1000-1008 ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சிருக்கவன் எல்லாம் சந்தோஷமா இருக்கான். இவன் ஒருத்தனை வச்சுட்டு நாய் பையனை ஒன்னையா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன புகழ்ந்து தள்ளினேன். என்னடா மனசுக்குள்ள என்ன ரொம்ப புகழ்ற போல. ஏண்டி உனக்கு வர வேலை எல்லாம் இல்லையா? நான் விளையாடுறவங்கள என்கரேஜ் பண்றதுக்காக வந்திருக்கேன். இவெல்லாம் ஒரு ஆளு. மச்சான் உருட்டுடா. 58ல இருந்து 100க்கு போவதுக்கு எவ்வளவுதான் இருக்கு? டைஸ உருட்டு. ஏய் சாம், ஏண்டி இப்ப எதுக்கு நீ கையை தட்டி பல்ல காட்டுற? கேம் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கலாம். மச்சான் என்ன ரொம்ப பல்ல காட்டுற? கீழே பாருடா. ஐயோ 1 2 3 4 இங்க பாரு, இந்த வாட்டி உனக்காக நான் தான் மாத்தி வைப்பேன். 1 2 3 4 தொடங். டேய் விளங்காதவனே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டேய் நீ பாம்பு கடிச்சு கீழே வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்குதான் உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டியிருக்கேன். அதுக்கு முன்ன பாம்பு கடிச்சு மண்ணாங்கட்டி கடிச்சதுன்னு விளங்காம தான் பேசுவியாடா? மச்சான் ஏனில யாரும் போது மட்டும் குடுக்குடுன்னு யாருனேலாம் கேம் ஸ்போர்ட்டிவா எடுக்கணும்டா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மொன்னா கட்டி வாய மூட்டை உட்கார்ந்துரு. எனக்கு தெரியாதுடா. இப்படியே நீ பொறுப்பு இல்லாம விளையாடுனேன்னு வச்சுக்கோ, உனக்கு பிறந்த உன் தம்பி இந்த விஷயத்துல உன்னை ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பான். ஆமால, நம்ம எல்லாரும் இங்க இருக்க, அவனுக்கு அங்க என்ன வேலை? அத நீ தாண்டா முடிவு பண்ணணும். இதோ இப்ப வாரேன். டேய் கண்ணா சாம், எங்கடா போற? கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா. அம்மா இவன் இப்ப எங்க போயிட்டு இருக்கான்? ஏன் வாழ்க்கையில மட்டும் விளையாடிட்டு இருக்கான்? நீ மட்டும் உள்ள என்னடா பண்றேன்னு உங்க பையனை கூப்பிட போறான். அது சரி, கேம் நல்லா இருக்கே, இன்ட்ரெஸ்டா வேற இருக்கே. ஜில்லு உனக்கு சம்மதம் தானே? குரு யாரோ கூப்பிடுறாங்க. டே தம்பி. ரைட்டு. குரு சாமத்தா. கத்தாதா. டே தம்பி. குரு அத்தா உன்னை கூப்பிடுறாங்க. சும்மா இராண்டி. டே தம்பி. ஐயோ குரு அத்தா உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காரு. எனக்கு தெரியாதா, காது கேக்குதுடி, சத்தமிடாம இரு. டே தம்பி, இப்ப நீ வெளியே வர போறியா? இல்லனா என் பாசத்தை காமிக்கிறதுக்கு இங்கே தூக்கல தொங்கட்டான். டே இவ்ளோ கல்லு மனசா இருக்க, அவர் பாசத்துல கூப்பிடுறாரு. டே தம்பி, உனக்காண்டி ஒரு gift வச்சிருக்கேன்டா, வாங்கிட்டு போ. உனக்கு கல்யாண gift எதுவும் கொடுக்கலாம். ஐயோ gift வச்சிருக்காராம். பேசாம இராண்டி. டே தம்பி, தூங்கிட்டியாடா? ஐயோ அத்தா அவர் தூங்கல. ஆர்வ கோளாறு. அப்படியாமா, கொஞ்சம் கதவு திறக்கறியா? லூசு லூசு. டே தம்பி. என்னன்னா இந்த பக்கம்? என்னதான் gift எல்லாம் சொன்னீங்க, gift-ஏ காணோம். அதுவாமா, அன்புக்கு போர் அடிக்குதுன்னு ஸ்னேக் அண்ட் லேடர் இருக்கலாம், அது விளையாடலான்னு கூப்பிட்டான். நாங்க எல்லாருமே விளையாடிட்டு தான் இருக்கோம். ஒரு ஆள் குறையா இருந்துச்சு, அதான் அதுக்கு குரு தான் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு குருவை கூப்பிட்டு போலான்னு வந்தேன். கொன்று வண்டி ஒன்ன கத்தாத, என்னன்னு கேட்காதன்னு சொன்னா என்ன? நீ போகாத. பேசாம ஓடிடு. வாடா தம்பி, ஒரு ஆள் குறையுதுன்னு சொல்றேன்ல. ஐயோ அண்ணே, எனக்கு ஏற்கனவே பயங்கர தலைவலி. உன் தலைவலிய போக்குறதுக்காக தான் ஒரு கேம் வச்சிருக்கோம், வா. அட பாவிங்களா, சத்தம் கொடுத்தாலாம் தேவைதான். ஏய் கேம் இனிமே தான் ஜாலியா போக போகுது. ஏடி நீ எதுக்கு சும்மா சும்மா கையை தட்டிட்டே இருக்க? லூசா நீ விளையாடுறவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இது பெரிய ரியாலிட்டி ஷோ நடத்திட்டு இருக்கீங்க. நீ கையை தட்டி என்கரேஜ் பண்ணு. குரு டே தம்பி, டேய் டைஸ உருட்டுடா. நான் விளையாடுறதுக்கே வரலையே. இப்பதான்டா நான் ஸ்னேக்ல இருந்து கீழே இறங்கினேன். ஆட்டத்தை முதல்ல இருந்தே ஆரம்பிச்சாதான் நல்லா இருக்கும். தம்பி தொடங்கி வேடா ஆட்டத்தை. யோ தம்பி. அண்ணே, எனக்கு எனக்கு குரு இருடி, நீ வர. எனக்குலாம் ஒரே தலைவலியா இருக்கு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஏன்னா இந்த கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்த்தேன்லாம். சரிடா தம்பி. அதாங்க அண்ணே, காய்ச்சல் வர மாதிரி கூட இருக்க. நீங்க விளையாடுங்க, நான் போய் தூங்கட்டுமா? காய்ச்சல் வர மாதிரி இருக்காடா தம்பி? ஆமாண்ணா. அச்சச்சோ, ஒன்னு போய் இழுத்துட்டு வந்துட்டேன் பாரேன் தம்பி. இப்ப என்ன, உனக்கு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கணும் தானே? ஆமாங்கண்ணா. சரிடா தம்பி, நீ போய் தூங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இஜிலும் வா போலாம். டே தம்பி. அவளை எங்கடா கூட்டிட்டு போற? இல்ல, என் ஒய்ஃப் தானே, நான் இருக்கிற இடத்துல தானே அவ இருப்பா. பரவாயில்ல, நாளையில இருந்து நீ இருக்கிற இடத்துல அவ இருக்கட்டும். இன்னைக்கு எங்களை என்கரேஜ் பண்றதுக்கு ஆளு தேவைப்படுதான், அதான் அவ இங்கே இருக்கட்டுமே. நீ போ தம்பி, நீ போய் தூங்க. அட நாசமா போனவனுங்களே. தம்பி குரு,
ஏன் உன் கல்யாணம் நடக்கும்போது விஆர் வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. பஞ்சாயத்து உங்களுக்கும் என் அண்ணனுக்கும் தானே. அப்பனா நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் உருட்டி விளையாடுங்க, நான் கிளம்புறேன். டேய் தம்பி, இந்த ஆள் ஒருத்தர் என்னங்கண்ணா, அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நீ புலி மாதிரி களத்துல இறங்குவேன்னு நினைச்சேன். இப்ப எலி மாதிரி பல்ட்டி அடிக்கிறியடா. இவனுங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்னால என் வாழ்க்கையும் உருண்டுட்டு இருக்கேன். உருட்டுடா தம்பி. கேம் இனிமே தான் ஜாலியா போக போகுது. ஏ மெண்டல் கிறுக்கி, நீ எதுக்கு கையை தட்டிட்டு இருக்க? என்கரேஜ் பண்றேன்டி. இது பெரிய ரியாலிட்டி ஷோ பாத்தியா? இனியாக்கா உங்களுக்கு தூக்கம் வரலையா? ஆமாண்டி, உன் பாப்பா அம்மா எனக்கு தூக்கம் வருது, வாங்க தூங்குவோன்னு கூப்பிடலையா? என் பாப்பா அம்மா எனக்கு இப்ப என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுச்சு. சோ என் பாப்பாக்கு எது தேவையோ அதுதானே ஒரு அம்மாவா இருந்து நான் கொடுக்கணும். ஏதாவது சொல்லிட போறேன். டேய் என்னடா தங்கம், ஒத்தால டேய் ஒன்னதாண்டா. அவனை டைஸ் உருட்ட சொல்ல. யார் 100 பாயிண்ட்ல போயிருக்கீங்களோ, அது அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி, அவங்க இடத்த காலி பண்ணிட்டு உங்க வேலையை பார்க்க போலாம். அப்படி இல்லனா ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் கூட டவுட் தான். டேய் விளங்காதவனே, உனக்கு இது நல்லாவா இருக்க? சூப்பரா இருக்கு மச்சான், நான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். உன் தம்பிய டைஸ உருட்ட சொல்லு. 100 பாயிண்ட்ல போயிருக்கிறவங்களுக்கு எச்சி வாய் முடுறான். குரு, சாம்,